உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள். லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கும் சட்டத்தரணிகள் சங்கம் பார் அசோசியேஷனுக்கும் இடையில் மிக முக்கியமான ஒரு கூட்டம், கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் அப்படி என்னதான் பேசப்பட்டது? காரணம், தற்போது நாட்டில் மிக முக்கியமாக பேசு பொருளாக இருக்கின்ற, அரசியல் ரீதியாகவும் சரி நீதித்துறை சம்பந்தமாகவும் சரி பேசு பொருளாக இருக்கின்ற மிக முக்கியமான விடயம் இந்த நீதித்துறை சீர்திருத்தங்கள் மற்றும் அரசியலமைப்பு திருத்தம் சம்பந்தமான விடயங்கள் தான். அதிலும் மிக முக்கியமாக பேசப்படுவது நீதிபதிகளுடைய வயதெல்லை நீடிப்பு, அதாவது அவர்களுடைய பதவிக்கால நீடிப்பு சம்பந்தமாகத்தான். அதாவது எதிர்க்கட்சியில் இருப்பவர்களும் சரி சட்டத்தரணிகளும் சரி இப்படியானவர்கள் அனைவருமே இந்த அரசாங்கத்தின் இந்த திட்டத்தை எதிர்த்து வருகின்றார்கள். இதை செய்ய வேண்டாம், இது நாட்டிற்கு தீங்கு விளைவிக்கின்ற ஒரு விடயம். அது மாத்திரமல்ல, சுயாதீனத்தன்மை, நீதித்துறையின் சுயாதீனத்தன்மையில் அரசியல் தலையீடு செய்யும் விதமான ஒரு செயற்பாடு. ஆகவே இதை செய்ய வேண்டாம் என்று எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள், எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் அனைவருமே முன்வைக்கின்ற ஒரு பிரதான குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இருப்பினும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் உட்பட என்பிபி அரசாங்கம் இந்த முடிவிலிருந்து பின்வாங்குவதாக இல்லை. நாங்கள் எந்த ஒரு ரிஸ்கையும் எடுத்து நாங்கள் இதை செய்தே தீருவோம் என்ற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள். நேற்றைய தினம் இந்த கூட்டம் நிறைவடைந்து வெளியே வந்த பார் அசோசியேஷன் உறுப்பினர்கள், குறிப்பாக சட்டத்தரணிகள் சங்க தலைவர் உட்பட அனைவருமே சொன்ன விடயம் என்னவென்றால், ஜனாதிபதி அவருடைய நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றார். நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டு சம்பந்தமாக தெளிவுபடுத்தினோம். மாறாக எதுவுமே யாருமே பின்வாங்கவில்லை, முடிவுகள் எதுவும் மாற்றவும் இல்லை. பார்க்கலாம் என நடக்கும் என்று நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல வேண்டி இருக்கும் என்று சொல்லிவிட்டு தான் அங்கிருந்து சென்றார்கள். ஆனால் முழுமையாக ஜனாதிபதி செயலகத்திலே இடம்பெற்ற அந்த கூட்டத்தின் போது பேசிய விடயங்கள் என்ன, ஜனாதிபதியினுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து சட்டத்தரணிகளுக்கு மாத்திரமல்ல, வெளியே இருக்கின்ற எதிர்த்தரப்பில் இருக்கின்ற எதிர்க்கட்சி சேர்ந்த அனைவருக்குமே ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த கூட்டத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த காணொளி இன்றைய தினம் தான் வெளியானது. அதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சட்டத்தரணிகளுக்கு அவருடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துகின்ற அந்த காணொளி இன்று வெளியான நிலையில் மிக முக்கியமான பல விடயங்களை அவர் கூறியிருக்கிறார். அதாவது நான் உட்பட பலரும் நினைத்த ஒரு விடயம்தான், என்பிபி அரசாங்கம், ஜேவிபி அரசாங்கம் ராஜபக்ஷக்களுடைய வழக்குகளை எல்லாம் துரிதப்படுத்தி அவர்களை சிறைக்குள் தள்ள என்னென்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் தற்பொழுது இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்று தான் பலரும் எதிர்பார்த்தார்கள். நானும் அப்படித்தான் நினைத்திருந்தேன். ஆனால் நேற்றைய ஜனாதிபதியினுடைய உரை, இந்த தெளிவுபடுத்தும் காணொளி சம்பந்தமாக அது பார்த்தவுடன் தான் தெரிகின்றது, ஜனாதிபதி மிக முக்கியமாக தற்போது பார்ப்பது ஈஸ்டர் தாக்குதல் வழக்கு விசாரணைகள். அதை மையமாக வைத்துத்தான் தற்போது இந்த நீதித்துறை சீர்திருத்தங்களும் சரி அரசியலமைப்பு திருத்தமும் சரி, மிக முக்கியமாக இந்த நீதிபதிகளுடைய வயதெல்லை நீடிப்பு, அவருடைய பதவிக்காலம் நீடிப்பதற்கு பிரதான காரணமாக அமைந்திருப்பது ஜனாதிபதியை குறிப்பிட்டிருக்கின்றார். ஈஸ்டர் தாக்குதல் வழக்கு தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றது. 5 வருடங்களாக விசாரிக்கப்பட்டு வருகின்ற இந்த ஈஸ்டர் தாக்குதல் வழக்கு விசாரணைகள் ஒரு முடிவை எட்டி இருக்கின்றது. இன்னும் மிக விரைவில் இதன் தீர்ப்புகள் அறிவிக்கப்பட போகின்றன. இந்த நிலையில் இதில் தொடர்ந்து இந்த விசாரணை செய்து வந்த நீதிபதிகளில் ஒரு சில நீதிபதிகள் அவர்களுடைய காலம் நிறைவடைந்து ஓய்வுக்கு சென்றால் மீண்டும் ஒரு புதியவர் அந்த இடத்திற்கு வந்து மீண்டும் இந்த விசாரணைகளை எல்லாம் ஆய்வு செய்து சாட்சிகள் விசாரித்து இன்னும் 5-10 வருடங்கள் இழுபறி நிலையாக நீண்டு கொண்டே தான் செல்லும். ஆகவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அந்த விடயத்துக்கு விரும்பவில்லை. மாறாக இந்த சமூகத்திலே மிக முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விடயமாக இருப்பது இந்த ஈஸ்டர் அட்டாக் தாக்குதல். இந்த ஈஸ்டர் அட்டாக் தாக்குதலுக்கு நீதி கோரி இன்னமும் இந்த உயிரிழந்த அந்த உறவுகளுடைய உறவினர்கள் இன்னும் பலர் நீதி கோரி தொடர்ந்தும் நீதி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
ஆகவே தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் குறிப்பிடுகின்றார், இந்த வழக்கு விசாரணை நிறைவு பெறப் போகின்றது. நான் இது சம்பந்தமாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆகவே இந்த நேரத்திலே நான் இந்த முடிவை எடுத்துத்தான் ஆக வேண்டும். நான் எந்த ரிஸ்கையும் எடுக்க தயார். என்னுடைய இந்த பதவி நான் நிரந்தரமாக இருக்க நான் இந்த இடத்திற்கு வருகை தரவில்லை. எந்த நேரமானாலும் நான் செல்ல தயாராகவே தான் நான் இந்த பொறுப்பேற்றிருக்கிறேன். ஜனாதிபதி பதவியை பொறுப்பேற்றிருக்கின்றேன். ஆகவே நான் பதவிக்காக வந்தவன் அல்ல. மிக முக்கியமான இந்த நாட்டின் பொது நலனுக்காக மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்றால் எந்த அளவு வேண்டாலும் நான் ரிஸ்க் எடுக்க தயார் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் சட்டத்தரணிகளுக்கு சொல்லியிருக்கின்றார். அந்த காணொலியினூடாக இன்று எதிர்த்தரப்பிலிருந்து இந்த விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற அனைவருக்குமே ஒரு நல்ல செய்தியை அவர் சொல்லியிருக்கின்றார். நாங்கள் இந்த விடயத்தை விவரமாக பார்க்கலாம். நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த கூட்டத்தின் போது முன்மொழியப்பட்டுள்ள நீதித்துறை சீர்திருத்தங்களும் அரசியலமைப்பு திருத்தமும் எந்த ஒரு நீதிபதிக்கும் தனிப்பட்ட சலுகை வழங்குவதற்காக கொண்டு வரப்பட்டவை அல்ல என ஜனாதிபதி வலியுறுத்தி இருக்கின்றார். ஏன் எதிர்த்தரப்பில் இருக்கின்ற பலரும் கூறினார்கள், இது நீதித்துறைக்கு லஞ்சம் கொடுப்பதான ஒரு விடயம் என்று சொல்லி வந்தார்கள். பலரும் சொன்னார்கள். தயாசிரி ஜெயசேகர, அதே போல பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான், இப்படி பலர் பாராளுமன்றத்திற்குள் பேசினார்கள். பாராளுமன்றத்துக்கு வெளியே ஜிகில் பீரிஸ் உட்பட அந்த தரப்பினர் இப்படி பலரும் பலவிதமான கருத்துக்களை விமர்சனங்களை முன்வைத்து வந்தார்கள். இது நீதித்துறை, இவர்கள் அரசியல் தலையீடு செய்கின்றார்கள். பலவந்தமாக இவர்களுக்கு நீதித்துறையினருக்கு, அதாவது நீதிபதிகளுக்கு தேவையான சலுகைகள் எல்லாம் அதிகரித்து அரசாங்கத்துக்கு தேவையான தீர்ப்புகளை பெற்றுக்கொள்ளத்தான் இவற்றை எல்லாம் செய்கிறார்கள் என்று பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார்கள். ஆனால் ஜனாதிபதி அதை அப்படி இல்லை, அப்படி ஒரு செயற்பாட்டில் நாங்கள் ஈடுபடவில்லை என்று நேற்றைய உரையில் சொல்லியிருக்கின்றார். ஆகவே அரசாங்கம் எடுத்திருக்கின்ற இந்த நீதிபதிகளுடைய வயதிலை நீடிப்புக்கு முக்கிய நோக்கமாக இருப்பது நீதித்துறையின் ஒட்டுமொத்த செயல்திறனை அதிகரிப்பது, வழக்குகள் நீண்ட காலம் இழுபறியாகாமல் செய்வது, விசாரணை மற்றும் வழக்கு தொடரும் செயல்முறையை வலுப்படுத்துவது, குறிப்பாக மிக முக்கியமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கு பாதிப்படையாமல் வீழ்ச்சியடையாமல் பாதுகாப்பது. அதாவது மெல்ல மெல்லமாகத்தான் அந்த விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. மாதத்திற்கு ஒரு முறை, 2 மாதங்களுக்கு ஒரு முறை என்று இடம்பெற்று வந்த ஈஸ்டர் தாக்குதல் வழக்கு விசாரணை தற்போது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தினசரி ஒவ்வொரு நாளும் சிறப்பாக விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகின்றது. ஆகவே தான் எதிர்த்தரப்பில் இருக்கின்ற பலரும் அச்சம், பயம், ஆகவே தான் அவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பை தெரிவிப்பதாக சமூகத்திலே பலரும் பேசினார்கள். எங்களுக்கு அவதானிக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கில் சுமார் 23,000 குற்றச்சாட்டுகள் உள்ளதாக ஜனாதிபதி தெரிவிக்கின்றார். சுமார் 3,000 சாட்சிகள் இருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். ஆகையால் இப்படியான மிக முக்கியமான ஒரு வழக்கு எந்த விதத்திலும் பாதிப்படையக்கூடாது என்பதற்காகவே இந்த விடயத்தை, இந்த முடிவை நாங்கள் இந்த வருடத்திற்குள்ளே செய்வதற்கு, தற்போது அவசரமாக செய்வதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் என்று ஜனாதிபதி தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இந்த கூட்டத்தின் போதும் சட்டத்தரணிகள் தரப்பிலே அவர்கள் ஏன் இதை எதிர்ப்பதற்கு காரணம் என்று பல்வேறு விமர்சனங்களையும் அவர்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கும் ஜனாதிபதி பதிலளித்திருக்கின்றார். சட்டத்தரணிகள் முன்வைத்த விமர்சனங்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் ஜனாதிபதி கருத்து தெரிவித்தார். அதாவது இது எந்த ஒரு தனிநபரையும் இலக்காக கொண்ட மாற்றம் அல்ல என அவர் தெரிவித்திருக்கின்றார். மாறாக இது சிஸ்டம் சேஞ்ச், அமைப்பு முறை மாற்றம் என ஜனாதிபதி விளக்கம் கொடுத்திருக்கின்றார். அதாவது பலரும் சொன்னார்கள், ஏன் சாமர சம்பத் எதிர்கட்சியிலே ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசும் ஒன்றாக இணைந்து எதிர்கட்சியில் இருக்கின்ற அனைவரும் எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்திலே ஒன்று திரண்டு ஒரு கூட்டத்தை நடத்தினார்கள். அந்த கூட்டம் முடிந்து வெளியே வந்த சாமர சம்பத் சொன்னார், இது யாருக்காகவும் அல்ல, நீதிபதிகளில் இருக்கின்ற ஒருவருக்காகத்தான் இந்த முடிவை இவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த முடிவை எடுத்ததற்கான காரணமே அந்த ஒருவருக்காகத்தான் என்று சாமர சம்பத் அன்று குறிப்பிட்டார். அது உண்மைத்தான். ஆகவே இந்த ஒரு நபர், அவர் தற்போது ஓய்வு வயதை நெருங்கிக் கொண்டிருக்கின்றார், ஓய்வு காலத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றார். அவர் நிச்சயமாக இதிலிருந்து விலகி ஓய்வு காலத்துக்கு சென்றால் இந்த ஈஸ்டர் அட்டாக் தீர்ப்பு வழக்கு விசாரணை பாதிப்படைய வாய்ப்புகள் அதிகம். ஆகவே தான் இது ஒருவருக்கான மாற்றம் அல்ல. ஜனாதிபதி தரப்பில் சொல்லப்படுகின்றது, இது ஒருவருக்கான மாற்றம் அல்ல, முழு நீதித்துறை அமைப்பையும் மாற்றி அமைப்பதை நோக்கம், நீதித்துறையின் தற்போதைய நிலைமையை மேம்படுத்துவதை இலக்கு என்று ஜனாதிபதி தரப்பிலே
தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த அரசியலமைப்பிற்கு அப்பாற்பட்ட அதிகாரத்தை நான் பயன்படுத்த மாட்டேன் என்று மிக முக்கியமான ஒரு விடயத்தினையும் தெரிவித்திருக்கிறார். அதாவது தனது நிறைவேற்ற அதிகாரத்தையோ அரசாங்கத்திடம் உள்ள அதிகாரத்தையோ அரசியலமைப்பிற்கு அப்பாற்பட்டு பயன்படுத்த போவதில்லை. நீதித்துறை தொடர்பான எந்த மாற்றமும் அரசியலமைப்பு மற்றும் சட்டத்தின் வரம்புக்குள் இருக்க வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தி இருக்கின்றார். அனுர் அரசாங்கம் எடுத்திருக்கின்ற இந்த முடிவு சம்பந்தமாக பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் சரி பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் சரி பல பேர் சொன்ன ஒரு விடயம் தான், இந்த விடயத்தை செய்தால், இந்த முடிவை ஜனாதிபதி நிறைவேற்றினால் நிச்சயமாக ஜனாதிபதி பதவியை இழக்க நேரிடும் என்கின்ற ஒரு அபாயம் இருக்கின்றது. ஆகவே தேவையற்ற வேலையை விட்டு வேறு ஏதாவது செய்யுங்கள் என்று எதிர்த்தரப்பில் இருக்கின்ற பலர் கூறினார்கள். ஆனால் அதற்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு பதில் கொடுத்திருக்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், சிலர் முன்வைத்த ஆபத்து குறித்து ஜனாதிபதி நன்காக அறிந்திருக்கின்றார். இந்த மாற்றத்தால் எதிர்கால ஜனாதிபதிகளும் பதவியை விட்டு வெளியேறிய வேண்டிய நிலை ஏற்படலாம் என்ற கருத்து ஏற்கனவே பலராலும் முன்வைக்கப்பட்டது. அதற்கு ஜனாதிபதி பதிலளிக்கும் போது, பதவியை பிடித்து கொண்டு இருக்க வந்தவர் அல்ல நான், மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக எந்த ஒரு ஆபத்தையும் ஏற்க தயாராக நான் இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். தனது பதவி இழந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு விலக தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்றால் சில நேரங்களில் எந்த ஒரு ஆபத்தையும் ஏற்க வேண்டும், முகம் கொடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த சந்திப்பின் போது தெரிவித்திருக்கின்றார். ஆகவே நாட்டில் ஒரு பொது நலனுக்காக மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் எந்த ஒரு ஆபத்தையும் நான் முகம் கொடுக்க தயார் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சொல்லியிருப்பது மிக சிறந்த ஒரு விடயமாக இங்கு பார்க்கப்படுகின்றது. அதேபோல் உயிர் ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக இப்பொழுது விசாரணைகள் தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வழக்குகள் ஒவ்வொரு நாளும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. ஒன்றல்ல இரண்டல்ல பல வழக்குகள் பல்வேறு நீதிமன்றங்களிலும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிற நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கும் இதன் பின்னணியிலே ஒரு அச்சுறுத்தல் இருக்கத்தான் செய்கின்றது. இது சம்பந்தமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெளிவாகத்தான் இருக்கிறார். அவர் அது சம்பந்தமாக ஒரு விடயத்தினை இவ்வாறு குறிப்பிடுகின்றார். உயிர் ஞாயிறு தாக்குதல் விசாரணை தொடர்பாகவும் ஜனாதிபதி எடுத்துக்காட்டி தெரிவித்திருக்கின்றார். அதாவது விசாரணை நடத்தப்படுவதால் தனிப்பட்ட பாதுகாப்பு ஆபத்து இருக்கலாம் என்பதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நன்கு அறிந்திருக்கின்றார். இருந்த போதிலும் நாட்டுக்காக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், தேவையானால் ஆபத்தை ஏற்க வேண்டும், இதற்காக தனது பதவியை ஆபத்தில் சிக்கினாலும் அதை ஏற்க தயாராக இருப்பதாக அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். இந்த கூட்டத்தின் போது சட்டத்தரணிகள் சார்பில் பலரும் சொன்ன ஒரு விடயம் தான் சிறப்புரிமை தொடர்பான ஒரு விடயம். அதாவது நீதிபதிகளுக்கு தனிப்பட்ட சலுகை வழங்கப்படுகின்றதா, அப்படி வழங்கப்படுவதன் பின்னணி அரசாங்கம் தங்களுக்கு தேவையான தீர்ப்புகளை பெற முயற்சிக்கிறது. நீதிபதிகளுக்கு நான் ஆரம்பத்தில் கூறினேன், லஞ்சம் கொடுப்பதை போன்ற ஒரு செயற்பாட்டை தான் அரசாங்கம் செய்கின்றதா என்ற ஒரு விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றது. சட்டத்தரணிகள் சங்கத்தில் இருந்தும் முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டும் அதுதான். அதற்கும் ஜனாதிபதி ஒரு தெளிவு வழங்கி இருக்கிறார். அதாவது சிறப்புரிமை என்றால் அதன் எல்லை என்ன என்று ஜனாதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதாவது கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நபரை எதிர்காலத்தில் சீஃப் ஜஸ்டிஸ், அதாவது பிரதமர் நீதியரசர் பதவிக்கு கொண்டு வருவதற்காக திட்டமிடப்பட்டதாக கூறப்படும் சம்பவங்கள் இருந்ததாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். ஒருவரை குறிப்பாக தேர்வு செய்து உயர்ந்த பதவிக்கு கொண்டு வருவது தனிநபர் சார்ந்த சலுகையாக இருக்கலாம். ஆனால் இன்று பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. ஒருவருக்காக அல்ல, பலருக்கான தேவைகளும் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி தெளிவுபடுத்தி இருக்கின்றார். குறிப்பாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றதை சுட்டிக்காட்டினார். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 11 17 அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 12 20 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதை வேறு விதமாக பார்த்தால் குறிப்பிட்ட 6 பேரை உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு வருவதற்காகவே எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டதா என்ற சந்தேகத்தை ஒருவர் எழுப்ப முடியும். பொதுவாக பார்ப்பவர்களுக்கு அந்த சந்தேகம் கேள்வி எழலாம். எனவே நீதித்துறையில் செய்யப்படும் எந்த மாற்றத்தையும் தனிநபர் சார்ந்த சலுகை என விளக்க முடியும் என்றும் ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். ஆனால் தற்போது அரசாங்கம் எடுத்திருக்கின்ற இந்த முடிவு தனிநபர் சார்ந்த விடயமா
என்று கேட்டால் ஜனாதிபதி அதனை மறுத்திருக்கின்றார். இல்லை, இது தனி நீதிபதியை குறிப்பிட்ட ஒரு தனி நீதிபதியை இலக்காக கொண்டு மாற்றமல்ல, நீதித்துறை முழுவதையும் ஒரு நிலைமையிலிருந்து இன்னொரு மேம்பட்ட நிலைமைக்கு கொண்டு செல்வதே எம்முடைய நோக்கம். சம்பளம் உயர்த்துவது மூலம் வாகன அனுமதி வழங்குவது, நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது, பதவி உயர்வு வழங்குவது வரை அனைத்தையும் தனிநபர் சலுகையாக யாருமே விளக்க முடியும். ஆனால் அவை அனைத்தும் நீதித்துறை அமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் செய்யப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெளிவுபடுத்தி இருக்கின்றார். பார்ப்பவர்களுக்கு யாராக இருந்தாலும் சொல்ல முடியும், ஆம், அந்த நீதிபதிக்கு இவ்வளவு வரப்பிரசாதங்கள், அதாவது சலுகைகள் அதிகரிக்கின்றது. அது ஒரு நபருக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த நீதிபதிகளுக்கும் தான் அந்த மாற்றம் இடம்பெறப் போகின்றது. ஆகவே ஒருவருக்கு மாத்திரமல்ல இந்த மாற்றம், இருக்கின்ற எல்லா நீதிபதிகளுக்கும் தான் அந்த மாற்றம். அதன் காரணமாக நீதித்துறை வலுப்பெறுகின்றது. அவர்கள் மேலும் உற்சாகமாக இந்த நீதித்துறையில் தங்களுடைய செயல்பாட்டை வினைத்திறனாக செய்வதற்கு அதற்கான ஒரு சூழல் உருவாகின்றது என்பதை தான் ஜனாதிபதி விளக்கம் கொடுத்திருக்கின்றார். அரசாங்கம் எடுத்த இந்த தீர்மானத்திற்கு பொதுவாக சொல்லப்பட்ட இன்னும் ஒரு விமர்சனம் தான், ஏன் இந்த முடிவை ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு செய்யக்கூடாது, ஏன் அதற்கு முன்பதாகவே செய்ய இந்த அரசாங்கம் இவ்வாறு தடுமாறிக்கொண்டிருக்கின்றது என்ற பல விமர்சனங்களை, கேள்விகளை வெளியே முன்வைத்திருந்தார்கள் எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள். அதற்கும் பதில் கொடுத்திருக்கின்றார் ஜனாதிபதி. முன்னதாகவே இதை செய்திருக்கலாம் அல்லவா என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போது, எந்த ஒரு காலகட்டத்திலும் சிலர் ஓய்வு பெறுவார்கள், சிலர் ஓய்வு வயதை நெருங்கியிருப்பார்கள், புதியவர்கள் பதவிக்கு வருவார்கள். எனவே எந்த நேரத்தில் மாற்றம் செய்தாலும் ஒருவருக்கு சாதகமாகவும் மற்றொருவருக்கு பாதகமாகவும் தோன்றும் வாய்ப்பு இருக்கின்றது. ஆம், அதனால் இதை குறிப்பிட்ட குழுவுக்கு வழங்கப்படும் அநியாயமான சலுகை என யாராலும் கருத முடியாது என்கின்றார். யாராக இருந்தாலும் ஒருவர் ஓய்வு வயதை நெருங்குவார், மற்றும் ஒருவர் ஓய்வு வயது பெறுவார்கள். இப்படி பல நடக்கத்தான் போகின்றது. ஒவ்வொரு மாற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த மாற்றத்தை இந்த நேரத்தில் செய்துதான் ஆக வேண்டும் என்ற தேவை இருப்பதால் தான் இந்த முடிவை அரசாங்கம் எடுப்பதாக தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இந்த இடத்தில் தான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாகவும் ஒரு தெளிவு மீண்டும் கொடுத்திருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கை விசாரிக்கும் 3 நீதிபதிகள் கொண்ட மேல் நீதிமன்ற குழுவில் தற்போது மிகவும் மூத்த நீதிபதி ஒருவர் இருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். அந்த நீதிபதிக்கு அடுத்த கட்டத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு செல்லும் வாய்ப்பு இருக்கின்றது. அந்த நீதிபதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு சென்றால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கின் விசாரணை பாதிக்கப்படுமா, வழக்கு மீண்டும் ஆரம்பிக்க வேண்டிய நிலை ஏற்படுமா, ஆயிரக்கணக்கான சாட்சிகளை மீண்டும் விசாரிக்க வேண்டி இருக்குமா, இதனால் வழக்கு மேலும் நீண்ட காலம் செல்லும் அபாயம் இருப்பதாக ஜனாதிபதி அவதானித்திருக்கின்றார். உண்மையாகவே இதை இத்தனை நாட்களாக 5 வருட காலமாக விசாரித்து வந்த இந்த நீதிபதி குழாமில் இருக்கின்ற ஒரு நீதிபதிக்கு ஓய்வு வயதை நெருங்கிக் கொண்டிருக்கின்றார். அவர் ஓய்வுக்கு சென்றால் நிச்சயமாக மீண்டும் அந்த இடத்துக்கு ஒரு புதிய நீதிபதி தான் வருகை தருவார். அப்படி என்ன நடக்கும்? மீண்டும் அந்த சாட்சியங்கள் எல்லாம் விசாரிக்கப்பட்டு இன்னும் பல வருடங்கள் இது காலதாமதமாகும். இன்னும் பல வருடங்களுக்கு இந்த வழக்கு நீண்டு கொண்டே செல்லும். எனவே அந்த வழக்கின் இறுதி கட்டத்தை கருத்தில் கொண்டு நீதித்துறை நியமனங்கள் தொடர்பாக முடிவெடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெளிவுபடுத்தி இருக்கின்றார். ஆகவே இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையை அடிப்படையாக வைத்து ஜனாதிபதி கேள்வி கேட்கின்றார். அவருக்கு விருப்பம் இருந்தால் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை வீழ்ச்சியடைய செய்ய முடியும், அதை வீழ்ச்சியடைய அனுமதித்திருக்கலாம். ஆனால் 23,000 குற்றச்சாட்டுகள் உள்ள வழக்கை மீண்டும் யார் விசாரிப்பார்கள்? 3,000 சாட்சிகளை மீண்டும் யார் அழைப்பார்கள்? மீண்டும் எப்போது விசாரணை முடியும்? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்போது நீதி கிடைக்கும்? இதுவே தனது கவலையாக இருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். இங்கு இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தினை ஜனாதிபதி அவதானம் செலுத்தி இருக்கின்றார். அதாவது ஒரு நீதிபதியை குறிப்பிட்ட ஒரு வழக்கில் தொடர்ந்து வைத்திருப்பதால் அந்த நீதிபதிக்கு ஒரு வகையில் அநீதி ஏற்படலாம் என்பதை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஆனால் மறுபுறம் ஆயிரக்கணக்கான பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு நீதிபதி தொடர்ந்து அந்த வழக்கில் இருப்பதன் காரணமாக அவருக்கு அநீதி ஏற்படலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் அந்த வழக்கின் மூலமாக நீதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வெளியே இருக்கின்ற ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நீதி கிடைக்கின்றது. 1,000 பேரா என்று பார்த்தால் அந்த 1000 பேர் என்பதைத்தான் ஜனாதிபதி அங்கு பெரிதாக சுட்டிக்காட்டி இருக்கின்றார். எனவே இது ஒரு ஒப்பீட்டு அல்லது சார்பான நீதி கேள்வி என ஜனாதிபதி விளக்கம் கொடுத்திருக்கின்றார். விசாரணை செயல்முறையை வலுப்படுத்தல், அதாவது வேகப்படுத்துவதற்கும் ஜனாதிபதி ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். எப்படி என்றால், ஜனாதிபதியின் பார்வையில் நீதி என்பது நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துவதால் மட்டும் கிடைப்பதல்ல,
முதலில் குற்றத்தை விசாரிக்க வேண்டும், பின்னர் ஆதாரங்களை சேகரிக்க வேண்டும், சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதன் பின்னரே வழக்கு நீதிமன்றத்திற்கு செல்லும். எனவே முழு செயல்முறையையும் வலுப்படுத்த வேண்டும். இந்த முழு செயல்முறையையும் வலுப்படுத்தத்தான் அரசாங்கமாக நாங்கள் இந்த முடிவை கொண்டு வருகின்றோம் என்றும் தெளிவு கொடுத்திருக்கின்றார். இப்பொழுது தான் ஏனைய விடயங்கள் பேசப்படுகின்றது. அதாவது லஞ்ச அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு, போலீஸ் துறையில் இருக்கின்ற, போலீஸ் திணைக்களத்தில் இருக்கின்ற பற்றாக்குறைகள், இவை அனைத்தும் இந்த இடத்திலே கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்கின்றது. தற்போது லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு பெரும்பாலும் கொழும்பில் மையப்படுத்தப்பட்டுள்ளது என ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். நாடு முழுவதும் 24 கிளைகள், அதாவது அலுவலகங்களை அமைக்க இந்த அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார். மேலும் 373 அதிகாரிகளை புதிதாக நியமிக்க அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். விசாரணை அதிகாரிகளுக்கு சாதாரண அரசு ஊழியர்களை விட உயர்ந்த சம்பள நிலை வழங்கப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி கவனத்தில் கொண்டுள்ளார். திறமையான விசாரணை அதிகாரிகளை இருக்க வேண்டும், ஊழல் விசாரணை அமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்பதே இதன் பிரதான காரணம். சிலர் கேள்வி எழுப்பலாம், ஏன் இவர்களுக்கு அதிகமான சம்பளம், அதுவும் ஒரு லஞ்சமாக பலருடைய கண்களுக்கு அது தெரியலாம். ஏற்கனவே நீதிபதிகளுக்கு இந்த விடயத்தை தான் சொன்னார்கள், நீதிபதிகளுக்கு லஞ்சம் கொடுப்பதாக. இப்பொழுது இந்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் புதிதாக நியமிக்கப்படவிருக்கின்ற அல்லது ஏற்கனவே இருக்கின்ற அதிகாரிகளுக்கு சம்பளத்தை அதிகரித்து கொடுத்தால் அதையும் கேட்பார்கள். இதோ அரசு அதிகாரிகளுக்கு இந்த அரசாங்கம் லஞ்சம் கொடுப்பதாக என்று கூட சொல்வதற்கு நேரம் போகாது. இவர்கள் உடனடியாக அதையும் கேட்கலாம். ஆகவே தான் ஒரு ஜனாதிபதியாக அந்த விடயத்திற்கு விளக்கம் கொடுக்கிறார். திறமையான விசாரணை அதிகாரிகளை ஈர்க்க வேண்டும், ஊழல் விசாரணை அமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்றால் இதை நாங்கள் செய்துதான் ஆக வேண்டும் என்று தெளிவு கொடுத்திருக்கிறார். அதே போல போலீஸ் துறையின் அங்கீகரிக்கப்பட்ட பணியாளர் எண்ணிக்கை 1,02,000. ஆனால் தற்போது பணியில் இருப்பவர்கள் 72,000 பேர் தான் பணியில் இருக்கின்றார்கள். இவர்களில் சுமார் 4,000 பேர் மருத்துவ காரணங்களால் வழக்கமான கடமைகளில் இல்லை என ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். இதனால் உண்மையில் செயல்படும் பணியாளர்கள் சுமார் 68,000 பேர் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். போலீஸ் அதிகாரிகள் அதிக நேரம் பணியாற்ற வேண்டிய நிலை இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். கடந்த வருடம் பணிக்காலத்தில் சுமார் 1,100 போலீஸ் அதிகாரிகள் உயிரிழந்ததாக தெரிவித்திருக்கின்றார். இதனால் மேலும் 10,000 போலீஸ் அதிகாரிகளை நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சீருடைகளை மேம்படுத்துதல், தொழில்நுட்ப உபகரணங்களை வழங்குதல், விசாரணை திறனை அதிகரித்தல் போன்ற நடவடிக்கைகளும் இந்த அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதையும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இது மாத்திரமல்ல, சட்டமாதிபர் திணைக்களத்தை வலுப்படுத்துதல், அரசியலமைப்பு திருத்தம் சம்பந்தமான விடயம், மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை மாகாணங்களுக்கு கொண்டு செல்லும் திட்டம், உயர் நீதிமன்றங்களில் வழக்குகளில் தேக்கம் மற்றும் அதை எப்படி நாங்கள் நிவர்த்தி செய்யலாம் என்கின்ற விடயம், நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதன் காரணம், 2 ஆண்டுகளுக்கு நீதித்துறை முடக்கப்படும் என்ற விமர்சனத்திற்கும் ஜனாதிபதி பதில் கொடுத்திருக்கின்றார். நீதவான் நீதிமன்றங்களில் வழக்குகள் குவிவு, அதை எப்படி தீர்ப்பது என்பது குறித்தும் ஜனாதிபதி விளக்கம் கொடுத்திருக்கின்றார். நீதிபதிகளின் வீட்டு வசதி உள்ளிட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் ஜனாதிபதி கவனம் செலுத்தியிருக்கின்றார். நீதித்துறை ஊழியர்கள் பற்றாக்குறை, அதே போல நீதிமன்ற கட்டிடங்கள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை சரி செய்தல், நீதிமன்றங்களை அதிகரித்தல், நீதித்துறையின் டிஜிட்டல் மயமாக்கல் போன்ற திட்டங்கள் சம்பந்தமாக நேற்றைய தினம் சட்டத்தரணிகளுடன் இடம்பெற்ற இந்த மிக முக்கியமான கூட்டத்தின் போது பேசப்பட்டிருக்கின்றது. எல்லா கேள்விகளுக்கும் எல்லா சந்தேகங்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதில் கொடுத்திருக்கின்றார். ஆகவே நாட்டு மக்களிடம், எங்களுடைய நிகழ்ச்சி பார்க்கின்ற மக்களிடமும் நாங்கள் ஒரு விடயத்தை சொல்கின்றோம். ஜனாதிபதி முன்வைத்திருக்கின்ற இந்த விடயங்கள் சம்பந்தமாக மக்களாகிய உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நிறைய பேர் குறிப்பிட்டார்கள், நீதித்துறையில் அரசியல் தலையீடு அரசாங்கம் எடுத்திருக்கின்ற முடிவானது நேரடியாக நீதித்துறைக்குள், சுயாதீனமாக இயங்குகின்ற நீதித்துறைக்குள்ளே அரசியல் தலையீடு செய்து அந்த சுயாதீன தன்மையை பாதிக்கும் ஒரு விடயத்திலே இந்த அரசாங்கம் செயல்படுவதாக ஒரு பெரும் குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். இன்று வரை பலரும் காலை பிடித்து இழுக்கும் நிலையிலேயே செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஜனாதிபதியினுடைய நிலைப்பாடு இதுதான், எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் நான் பின்வாங்க போவதில்லை, எந்த ஒரு ஆபத்துக்கும் நான் முகம் கொடுக்க தயாராகவே இருக்கின்றேன். நாட்டின் பொது நலனுக்காக ஒரு நல்ல மாற்றத்தை செய்ய வேண்டும் என்றால் எப்படியாப்பட்ட ஒரு ஆபத்தையும் நான் முகம் கொடுக்க தயார், அது என்னுடைய பதவியை இழக்க நேரிட்டாலும் நான் தயார் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டிருக்கின்றார். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களையும் கீழே எழுதுங்கள். நிச்சயமாக சம்பந்தப்பட்ட அரசு தரப்பினருக்கு இது போய் சேரும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்கள் தான் மிக முக்கியமானவை. மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன்.